Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு காஃபி ஷாப்புக்கு போக போகிறோம். திருவரம்பூர்லேருந்து நீங்கள் தாஞ்சூர் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அது நான் எப்போ ட்ரிச்சி வந்தாலும் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போ நாங்கள் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வருவோம். அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் அங்கே வச்சுருப்பாங்க. ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப ஒரு பழைய காலத்து டைப்பில் இருக்கும். அதை பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஒரு காஃபி குடிக்கிற நேரத்தை நம்ம அந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்த்துட்டே குடிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போயாவது திருவரம்பூர் டச் பண்ணுற மாதிரி உங்கள் ட்ராவல் இருந்துச்சுனாக்கா அந்த தாஞ்சூர் ரோட்டில் அந்த ஷாப்புக்கு போங்க. இன்றைக்கி அந்த ஷாப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு இந்த விளாக் எடுக்கிறேன். சரி வாங்க நம்ம காஃபி ஷாப்புக்கு போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் சொன்ன காஃபி ஷாப்பை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஈவினிங் டைமில் வந்ததுனால லைட்டிங்ஸ்லாம் போட்டு நல்ல படமாக இருக்குது. ஷாப்போட என்ட்ரன்ஸ்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெதநெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மண் பாத்திரம், அதை குதிருன்னு சொல்லுவாங்க, அது வச்சுருக்காங்க. அது நிறைய சைஸில் இருக்குது. அப்புறம் என்ட்ரன்ஸோட நடுவில் துளசி மாடம் விளக்கேற்றி வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இரும்பில் ஏறு கலப்பை, அப்புறம் தானியத்தை திரிக்கிற திருகை, நெல் குத்துற உலக்கு உரலை, இதெல்லாம் ஒரு திண்ணையில் வச்சுருக்காங்க. என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் ரைட் சைடில் ரிசப்ஷன் இருக்குது. நீங்கள் இப்போ ஃபங்க்ஷன் வீட்டுக்கெலாம் போனால் அவங்களை எப்படி வெல்கம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பூவு, சந்தனம், குங்குமம், திருநீர் அதெல்லாம் வச்சு உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. பார்க்கவே இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் இன்றைக்கி என்னென்ன ஐட்டம்ஸ்னு ஒரு போர்டில் அவங்க டிஸ்ப்ளே பண்ணி வச்சிடுறாங்க. ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டேபிளும் ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்டிக் கலெக்ஷன் மேலே வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பழைய காலத்து ஒரு ஹட்டு மாதிரி இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்குது, அந்த ஹைவேஸில். ஃபுட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக கொத்தமல்லி பஜ்ஜி கொடுத்தாங்க. அது நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபில்டர் காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது, கொல்கட்டை, அப்புறம் மிளகா பஜ்ஜி அந்த மாதிரி. ஸோ நல்ல சாப்பாடும் கிடைக்கிது. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பொருட்களை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஆக்சுவலாக கிட்ஸ் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பொருள்லாம் நல்லா பக்கத்தில் போய் பார்த்து என்னென்னு கேட்பாங்க. அரிக்கன் லைட்ஸு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. நீங்களே பாருங்கள், நான் வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், நான் என்னோடய ஸ்நாக்ஸையும் காஃபியும் நான் இங்கே முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவை எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க சில பொருட்களை பார்க்கும்போது என்னோடய பாட்டி காலத்தில் வச்சுருந்த சில பொருட்களை கம்பேர் பண்ண இந்த ஹாப்பினஸ் எனக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கிடச்சிச்சின்னா இந்த ஷாப் ஒரு தடவை டச் பண்ணிட்டு போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே கொடுக்குற ஸ்நாக்ஸ் உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டியும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த பொருட்களோட அந்த ஃபுட்டையும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்தீங்கன்னாக்க.
அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.